முருகன் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ பொருளை உபதேசித்து தகப்பன் சுவாமி யாக காட்சியளிக்கும் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடு ஆகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்தலம் பிரம்மதேவனை முருகன் சிறையிட்ட பின் சிவனுக்கு குருவாக உபதேசம் செய்த இடமாக கருதப்படுகிறது. இது திருவீரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சுவாமிமலை தல வரலாறு மற்றும் முக்கியத்துவம். 1. தகப்பன் சுவாமி பிரம்மதேவன் பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாததால் முருகன் அவரை சிறையிட்டார். இதனால் கோபமுற்ற சிவபெருமான் முருகனிடம் பிரணவத்தின் பொருளை கேட்க முருகன் தந்தைக்கு குருவாக இருந்து உபதேசித்தார். இதனால் அவர் சுவாமிநாதன், தந்தைக்கு சுவாமியானவர் என்று அழைக்கப்பட்டார். 2. திருவீரகம். இத்தலம் புராணங்களில் திருவீரகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏர் என்றால் அழகு, அகம் என்றால் வீடு, முருகனின் அழகான வீடு என பொருள்படும். 3. 60 படிக்கட்டுகள். இக்கோயில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு ஏறுவதற்கு 60 படிகள் உள்ளன. இந்த 60 படிகளும் தமிழ் வருடங்கள் 60ஐ குறிக்கின்றன. ஒவ்வொரு படியும் ஒரு தமிழ் ஆண்டை குறிக்கிறது. மற்றும் 4. தனிச்சிறப்பு. முருகன் குழந்தையாக இருந்தாலும் தகப்பனுக்கு குருவாக உபதேசித்ததால் இங்கு அவர் ஞானகுருவாகவும் சீரிய தோற்றத்திலும் காட்சி தருகிறார். சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையில் அமைந்துள்ளது.